வணக்கம் மை ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் கிளாஸ் தான். விருந்தோம்பல் அதிகாரம், இது நம்ம சிலபஸில் 4வது அதிகாரம். சரிங்களா? திருக்குறள் கிளாஸ் நம்பர் 4. ஆல்ரெடி 3 திருக்குறள் அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூஷனாக இன்றைக்கி விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்னங்க? விருந்தோம்பல்னா உபசரிப்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ வராங்கன்னு வைங்களேன், அவங்கள எப்படி நம்ம உபசரிக்கணும், எப்படி உபசரிக்கணும், அதுதான் இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா இது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இதில் திருவள்ளுவர் ஐயா ஒரு 10 குறள் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாங்களா? ரைட், முதல் குறள் பார்க்கலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இப்போது இதில் நம்ம எப்பயும் போல் 2 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கலாமா? முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் அப்படின்னா, ஒருவர் தனது இல்லறத்தில் இருந்து செல்வத்தை பேணி காப்பது என்பது தன் குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமே அல்ல. பாருங்கள், இது மட்டுமே கிடையாது. எது? ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்து தன்னோட செல்வத்தை பேணி பாதுகாக்கிறதுங்கிறது. இந்த இடத்துல செல்வங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட குடும்பத்தை மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியோட தலைவர் இருக்கார் இல்லையா, குடும்ப தலைவர், அவருக்கு அவங்க குடும்பம் தான் செல்வம். சரிங்களா? அப்படி மீன் பண்ணுறாரு. அப்படி இருந்தோம்பி நம்ம குடும்பத்தோட இல்லறத்தோடு இருந்து நம்ம செல்வமாக நினைக்கிற குடும்பத்தை காப்பாற்றுறது மட்டுமே இல்லற வாழ்க்கை கிடையாது, வேற ஒன்றும் இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஸோ இந்த லைனில் தான் ஆக்சுவல் மீனிங் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். என்னென்னா, நம்மளை தேடி வராங்க இல்லைங்களா, நம்மை நாடி வரும் விருந்தினர்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யார் வேணா இருக்கட்டும், இல்லை தெரியாதவங்களா கூட இருக்கட்டும், அவங்க இப்படி வரவங்களை அன்போடு போற்றி பேணினா இந்த இடத்துல பாதுகாத்தல்னு அர்த்தம். சரிங்களா? பேணினா பாதுகாத்தல். ஸோ நம்ம குடும்பத்தை ஆட்களை நம்ம ஃபேமிலியை எப்படி பாதுகாக்கிறோம், அதே மாதிரி அவங்களையும் அன்போடு போற்றி பேணி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவே இந்த இல்லற வாழ்வு அமைந்துள்ளது. இல்லற வாழ்வு அமைந்துள்ளது. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்லற வாழ்வு அமைந்துள்ளது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உதவின்னு இருக்கா? இந்த வேளாண்மைங்கிற வார்த்தைக்கு இந்த குறளில் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உதவி. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் இந்த இல்லற வாழ்க்கை உள்ளது. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது மட்டுமே இல்லற வாழ்க்கை கிடையாது, நம்மளை தேடி வரவங்களை அன்போட போற்றி பேணி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் இந்த இல்லற வாழ்க்கை அமைந்துள்ளது. அதுதான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. சரிங்களா? இப்போது இந்த குறளுக்கு தனித்தனியாக ஒரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு சொற்பொருள்லையோ இல்லை இந்த குறள் ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டால் நமக்கு அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்துங்கிறது பாருங்கள், குடும்பத்துடன் இல்லறத்தில் இருந்துனா ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற அந்த கான்செப்டை மீன் பண்ணுறாங்க. அதுதான் பொருள். இருந்துனா இந்த குறளில் ஜென்ரல் மீனிங் கிடையாது, நான் கொடுக்கறது எல்லாமே இந்த குறளில் இருக்கக்கூடிய மீனிங். சரிங்களா? இருந்துனா குடும்பத்துடன் இல்லறத்தில் இருந்து. ஓம்பி இந்த இடத்துல பாருங்கள், செல்வம் மற்றும் நற்பண்புகளை பாதுகாத்து. இல் வாழ்வதெல்லாம் வாழும் வாழ்க்கை முழுவதும். இல் வாழ்வது எல்லாம்னா இந்த வாழ்க்கை முழுவதும். விருந்து ஓம்பி வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை முகம் மலர வரவேற்று உபசரித்து வேளாண்மை செய்தற் பொருட்டு அவர்களுக்கு உதவி செய்து. அதான் அந்த வாழ்க்கை கடமையை செய்வதற்கே ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அந்த மேலே இருக்க பொருளை படிச்சுட்டு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறள் ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட், அடுத்த குறள் பார்க்கலாங்களா? விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. ஸோ இந்த குறள் ரொம்ப அற்புதமான குறள். ஸோ இந்த குறளோட மீனிங்கை புரிஞ்சுட்டு அதை நம்ம அடி மனசில் ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், உண்மையிலே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குறள், அற்புதமான மீனிங் இதுக்கு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த குறள் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற குறள் மாதிரி அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த குறளே அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரிவர், அந்த ஆற்றுடைப்படைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அணி, ஆற்றுடைப்படை ஒரு கான்செப்ட் இருக்கும். அது நீங்கள் இதில் நமக்கு முன்னாடி தமிழ் படித்தவங்களுக்கு அது புரியும். என்னென்னா, அப்படியே ஆறு எப்படி நதி ஃப்ளோவாக போகுதோ அதே மாதிரி மீனிங் ஃப்ளோவாக வரும். பாருங்கள், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டு அன்று அப்படின்னா, தம்மை நாடி வந்த விருந்தினருக்கு உணவளிக்காமல். இப்போ நம்ம வீட்டுக்கு தேடி ஒருத்தர் வராருங்களா, அவங்கள வெளியில் உட்கார வச்சுட்டு அவர்கள் வெளியில் பசியுடன் காத்திருக்கும் போது வெளியில் உட்காந்துருக்காங்க,
கரெக்டாக நம்மக்கிட்ட என்ன இப்போ இருக்குது, சாகா மருந்து, அதாவது சாகா வரம் பெற்ற ஒரு மருந்து இருக்குது, மருந்தாகி அமிர்தம் இருக்குது. அப்படி அந்த ஒரு சாகா மருந்து இருக்கிற அந்த அமிர்தம்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாவாத மருந்து, அது வந்து ஒரு அரியதுலேயும் மருது இல்லைங்களா, கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அந்த டைமில் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருக்காரு, அவரும் பசியோடு வெளியில் உட்காந்துருக்காரு. அந்த டைமில் சாகா மருந்தாகி அமிர்தமே ஆனாலும் என்ன பண்ணணுமா, அதை தான் மட்டும் தனியாக உண்பது பண்பாடல்ல. அப்படி வந்து சாவாத வரம் இருக்கக்கூடிய அந்த அமிர்தமே கிடைச்சிருந்தாலும் நம்ம விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அதை அவங்களுக்கு தராமல் தான் மட்டும் தனியாக உண்பது பண்பாடல்ல. அந்த செயல் அறத்திற்கு பொருந்தாததுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எந்த அளவுக்கு வந்துட்டு விருந்தினர்களுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாரு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஸையோ இது ரிலேட்டிவ்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்குள்ளே கருத்து வேறுபாடு வராது இல்லையா, வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்போம். ஸோ அப்போ இந்த ஒரு குறளே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய மீனிங் வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா. அதாவது நமக்கு சாகாத வரம் கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தமே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது. ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து அந்த விருந்தினரை நம்ம போற்றணுங்கிறது அந்த கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள் இது. ஸ்கூல் புக்லேயுமே இந்த குறள் இருக்குது. எனக்கு பர்சனலாகவே எனக்கு குறளில் வந்து நிறைய பிடிக்கும், அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா. ஸோ இதனுடைய அந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா. ரைட். விருந்து பாருங்க, வீட்டிற்கு வந்த விருந்தினர், அதுதான் வந்து விருந்துன்னு இந்த இடத்துல பொருள்படுது. புறத்ததானா வீட்டின் வெளியே இருக்க விட்டு விட்டு, தான் உண்டல் தான் மட்டும் உண்பது. இதெல்லாம் ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா இந்த வார்த்தைக்கான பொருள் வந்து உங்களுக்கே புரியும். சாவா மருந்தெனினும், சாவு வராமல் தடுக்கும் அமிர்தம், இது வந்து அமிர்தமாக இருந்தாலும் வேண்டர் பாட்டு அன்றுனா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது விரும்பத்தக்கது அல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த பொருளுக்கு இந்த வார்த்தைகளுக்கான பொருள். ஸோ இதை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் நீங்களே வந்து அர்த்தம் சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா. ரைட். ஸோ அடுத்த குறள் பார்க்கலாங்களா, 33வது குறள். ஸோ அதுக்கு முன்னே இந்த ஒரு குறள் வாசிக்கிறேன், அதை எப்படி படிக்கணும்னு பாருங்கள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர் பாற்று அன்று. சரிங்களா. ரைட். அடுத்த குறள் பார்க்கலாம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பால்படுதல் இன்று. இங்கே பாருங்க, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கைனா தன்னை நாடி வரும், அதுதான் வருவிருந்து, தன்னை நாடி வரும் விருந்தினர்களை ஒவ்வொரு நாளும், வைகளும்னா இந்த இடத்துல வந்து 4ன்னு அர்த்தம், வைகள்னா 4. சரிங்களா. அப்போது அந்த ஒவ்வொரு நாளும் அன்புடன் வரவேற்று உபசரிப்பவனுடைய வாழ்க்கை. சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க, தன்னை தேடி யாரும் விருந்தினர்கள் வரமாட்டாங்களா, அப்படி வந்தால் அவங்கள ஒவ்வொரு நாளும் அன்போடு அவங்கள வரவேற்று உபசரிப்பவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது, பருவந்து பால்படுதல் என்றுன்றார். வறுமையால் துன்புற்று ஒருபோதும் பாலாகி போகாது. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேடி வர விருந்தினர்களை நம்ம அன்போட உபசரித்து அவங்கள வரவேற்று உபசரிக்கிறவுடைய அந்த நபருடைய வாழ்க்கை என்ன ஆகாதான், பருவந்து பால்படுதல் என்று ஒருபோதும் வறுமையால் துன்புற்று பாலாகி போகாது. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதாங்க இந்த குறளுடைய அர்த்தம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. இப்போ இந்த இதுக்கு பாருங்க, வரு விருந்துனா வீட்டிற்கு புதிதாக வரும் விருந்தினர், வைகளும்னா நாள்தோறும் தினமும், ஓம்புவான் அதாவது அன்போடு பாதுகாப்பவன் அல்லது கவனிப்பவன், எப்படி வேணாலும் நம்ம மீனிங் வந்து எடுத்துக்கலாம். வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை, அவனது இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பருவந்துங்கிறது இந்த இடத்துல வறுமையை குறிக்குது, பருங்கிறது வறுமை இந்த இடத்துல குறிக்குது. பருவந்து வறுமையால் பால்படுதல் அழிந்து போதல், இன்றுனா இல்லை. புரியுதுங்களா. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. இல்லைங்களா. சரி, அடுத்த குறள் பார்க்கலாங்களா. 34வது குறள். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல கவனிங்க, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இப்போ இந்த குறளை நம்ம எப்படி வந்துட்டு படிக்கணும்னா, இதனுடைய அர்த்தத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல், அதாவது வந்த விருந்தினரை, நல் விருந்துங்கிறது வந்த விருந்தினரை, முகனமர்ந்து முகம் மலர்ந்து மனம் மகிழ்ந்து இன்முகத்தோடு உபசரிப்பவன். இந்த இடத்துல வந்துட்டு ஓம்புவாங்கிறது எந்த மீனிங்கில் போகணும், உபசரித்தல் மீனிங்கில் போகும். ஸோ ஒரே வார்த்தைக்கு பல மீனிங் வந்துட்டு நமக்கு வள்ளுவர் அவர்கள் கொடுத்துருப்பாரு. அப்போது அந்த இதுக்கும் அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளும் மாறுபடும். சரிங்களா. அப்போது முகம் அமர்ந்துனா முகம் மலர்ந்து மனம் மகிழ்ந்து, நல் விருந்துங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினை இன்முகத்தோடு உபசரிப்போன்ற வீட்டில் என்ன இருக்குமா, அகனமர்ந்து செய்யால் உரையும். இந்த செய்யாளுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமகள் லட்சுமி.
இப்போ நம்ம லட்சுமி தெய்வம் சொல்கிறீங்களா, பணத்திற்கான தெய்வம். இப்போது படிப்பிற்கான தெய்வம்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து லட்சுமி தெய்வம்னு சொல்லுவோம். அந்த வந்து காசுக்கான அதிபதிம்பாங்க. அப்போ அகநமர்ந்து செய்யால் உரையும்னா முகநமர்ந்து, அதாவது முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில், அவரோட வீட்டில் வந்த விருந்தினரை முகம் மலர்ந்து மனம் மகிழ்ந்து இன்முகத்தோடு உபசரிப்பவரின் வீட்டில் அகநமர்ந்து செய்யால் உரையும். அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வீட்டில் செல்வத்தின் அதிபதியான திருமகள் எப்போதும் நீங்காமல் மகிழ்ச்சியோடு தங்கியிருப்பாள். அதான் அகநமர்ந்து. அகன்னா முகம், அந்த முகம் முகம் மலர்ந்துங்கிறது மகிழ்ச்சியோடு, உரையுங்கிறது தங்கியிருப்பாள். அப்போ நம்ம பிறருக்கு உதவி அவரை அந்த விருந்தினரை கவனிக்கிற அந்த வீட்டில் என்றைக்குமே வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும். தெய்வம், அந்த லட்சுமி தெய்வம் எப்போவுமே இருக்குங்கிற அந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பார். இதில் செய்யால் அப்படின்னா லட்சுமியை வந்து குறிக்கும். சரிங்களா? அதுதான் அகநமர்ந்து செய்யால் உரையும். எந்த வீட்டில் வந்துட்டு லட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருப்பார். யார்? முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். ஸோ இப்படியும் நம்ம வந்துட்டு குறள் எழுதியிருப்பார். அதை நமக்கு தகுந்த மாதிரி தான் பிரித்து வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கான மீனிங் பாருங்கள். அந்தந்த வார்த்தைக்கான மீனிங். அகநமர்ந்துனா அகம் குட்டல் அமர்ந்து சொன்னீங்களா, மனதில் அன்போடு மகிழ்ந்து அல்லது உள்ள மகிழ்ந்து. செய்யால்னா திருமகள், செல்வத்தின் அதிபதி லட்சுமி அவங்க. உரையும்னா தங்கி இருப்பாள் அல்லது வாழும், அதான் அங்கே இருப்பாங்க, அதான் கான்செப்ட். முகம் அமர்ந்துனா முகம் கூட்டல் அமர்ந்து, இப்போ முகம் மலர்ந்து அல்லது புன்னகையோடு வரவேற்பது. நல் விருந்து, நல்ல தக்க விருந்தினரை அல்லது நல்ல விருந்தினரை. ஓம்புவான்னா பேணி காப்பவன், உபசரிப்பவன். இல்லுங்கிறது இந்த இடத்துல வீடு வந்து குறிக்கும். இப்போது இல்லுன்னா பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு நம்ம பழமொழி 400 ஒரு பழமொழி வரும். ஒன்றாகும் முன்றிலோ இல். முன்றிலோ இல். முன்றிலோ இல்லுங்கிறது ஒரு பழமொழி. முன்றிலோ இல், அது இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையும் வரும். ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படின்னா எதுவும் இல்லாத வீடு, எதுவுமே இல்லாத வீடு வந்து இல்லை, இல்லாத வீடு. சரிங்களா? அப்போ இந்த இல்லுங்கிறது எதை குறிக்குது? வீட்டை வந்து குறிக்குது. இல்லுன்னா வீடு. ஸோ அந்த பழமொழி 400 இந்த குறள் இந்த பழமொழி வரும். ஒரு பாடல் கீழே இந்த பழமொழி வரும். ஒன்றாகும் முன்றிலோ இல்லைனா எதுவுமே இல்லாத வீடுன்னு வந்து எங்கேயுமே இருந்ததில்லை. அது ஒரு காலத்தை குறிக்கும். அந்த காலத்தில் அந்த ஏரியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு தமிழில் வரும். பழமொழி 400 படிக்கும்போது நமக்கு ஸ்கூல் புக்கில் அந்த பாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ டக்குன்னு அந்த பாடல் ஞாபகம் வரல. இல்லைனா அந்த பாடல் 4 வரியை சொல்லி அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேண்டாம், அது டீவியேட் ஆகும். நம்ம குறள் மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல இல்லுங்கிறது வீட்டை வந்து குறிக்குது. இப்போ முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அகநமர்ந்து செய்யால் உரை. இப்படி இது வந்துட்டு நமக்கு பிரித்து எதுக்கு படிக்கிறோம்னா நமக்கு அந்த அர்த்தம் புரியறதுக்காக. ஆனால் ஐயா அவர்கள் எப்படி எழுதியிருப்பாருன்னா, அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதுதான் வந்து திருக்குறள் ஐயா எழுதினது. சரிங்களா? ரைட். அடுத்து 5வது குறள் பார்க்கலாம். நமக்கு வந்து 35வது குறள். இந்த விருந்தோம்பலில் 5வது குறள் இது. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். நல்லா பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோங்கிறது ஒரு கேள்விக்குறி மாதிரி, ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி. இது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இந்த குறள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பார்க்கலாங்களா? இங்கே பாருங்க. இதையும் வந்து நம்ம கடைசி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், விருந்தினருக்கு முதலில் உணவளித்து விட்டு எஞ்சிய உணவை தான் உண்பவனது நிலத்தில். இதுதான் நம்மளுடைய மாண்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு விருந்தாளி வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். வந்தவங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட வைப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் இப்போ 4 பேர் 5 பேர் வராங்கன்னா அந்த 5 பேருக்குமே சாப்பாடை போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம். இல்லை தீந்துருச்சா கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? இல்லை இருக்கிறத ஏதாவது வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். அதுதான் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஸோ அப்படி வந்தவங்களுக்கு முதல்ல உணவளித்து விட்டு மிஞ்சி இருக்கிற உணவை தான் உண்பவனது நிலத்தில். அவர் வந்து ஒரு விவசாயி. அவரோட நிலத்தில் அல்லது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபருடைய நிலத்தில் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அப்படின்னா விளைச்சல் உண்டாக விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இது எப்படி வரும்னா, இது ஒரு கேள்வியாகவே வந்து ஐயா கேட்டிருப்பார், திருவள்ளுவர் ஐயா. எப்படின்னா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோனா அவருடைய நிலத்தில் விளைச்சலுக்காக விதையை விதைக்க வேண்டுமோ, அந்த மோங்கிறதான் கொல்லோ அப்படி வந்துட்டு கேட்டிருப்பார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த இதை வந்துட்டு அந்த மாதிரி வந்து விருந்தினரை வந்து கவனிக்கிற அந்த நற்பண்பை ரொம்ப உயர்த்தி பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி எதுக்கு ஈடு பண்ணுறாரு? அப்படி ஒரு இருக்கிற நபர் நிலத்துல விதை போடணுமா, விளைச்சல் வர்றதுக்கு விதை போடணுமா அப்படின்னு வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசுறாரு. அந்த குணத்தை, விருந்து உபசரிக்கிற குணத்தை, அதுதான் இந்த குறள். சரிங்களா? ஸோ பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கான மீனிங் பார்ப்போமா? அந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாங்களா?
வித்தும்னா பாருங்கள் விதை, விதை அல்லது நெல் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். வித்துனா விதை, அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுதான் கரெக்டான அர்த்தமும் கூட. இடல் வேண்டும்னா நிலத்தில் இட வேண்டுமோ, அதுதான் இடல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், நிலத்தில் நம்ம நிலத்தில் போடணுமா அப்படிங்கிறது. கொல்லோனா ஐயம் அல்லது ஆச்சரியத்தை உணர்த்தும் இடைச்சொல், அதான் சொல்ல இல்லைங்களா. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோனா ஒரு ஆச்சரியமாக வந்து சொல்கிறது, ஒரு கேள்வியை வந்து உண்டு பண்ணுறது. அதாவது இந்த அளவுக்கு வந்து உபசரிக்கக்கூடிய ஒருத்தர் நிலத்தில் விளைச்சலை வர்றதுக்கு விதை போடணுமா அப்படின்ற வந்து ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வியோட கேட்கறது தான். அந்த மாதிரி தான் அந்த ஒரு குறள் வந்து அமைச்சிருப்பாரு. விருந்தோம்பினா வந்த விருந்தினரை அன்போடு உபசரிச்சோம். இது நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். விருந்தோம்பிங்கிறது ஒரு குறளை ரிப்பீட் ஆகுது. மிச்சில்னா அவர்கள் உண்டது போக எஞ்சிய உணவை. மிசைவான்கிறது உண்பவனுடைய, அதாவது யார் சாப்பிட்றாரோ அவர் தான் மிசைவான். புலம்ங்கிறது நிலம். இது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமான வார்த்தை. புலம்னா நிலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடியுமே கேட்டிருக்காங்க புலம் அப்படிங்கிறது, சரிங்களா. அப்போ நம்ம புலம் பெயர்ந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, புலம் பெயர்ந்து என்ன, ஒரு நிலத்தை விட்டு நம்ம புலம் பெயர்ந்து போகிறதுங்கிறது இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அப்போ புலம்னா அந்த இடத்துல அந்த நிலத்தை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதுதான் கான்செப்ட், சரிங்களா. புலம்னா நிலம், ரைட். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், இதுதான் வந்து இந்த குறள், சரிங்களா. அடுத்தது 6வது குறள் பார்க்கலாங்களா. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்லா பாருங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். அப்படின்னா தன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை இன்முகத்தோடு உபசரித்து வழி அனுப்பும் போதே, அதாவது அவங்கள வீட்டுக்கு வந்து கவனித்து அவங்களுக்கு எல்லாம் தேவை. ஓகே, அடுத்து வரக்கூடிய விருந்தினரையும் எதிர்பார்த்து காத்திருப்பவன். அதாவது நமக்கு வீட்டு ஒருத்தங்க வராங்க, அவங்கள உபசரித்து அவங்கள வந்து வழி அனுப்புகிறோம். வழி அனுப்பும்போது அடுத்து யாரும் வரமாட்டாங்களான்னு வந்து எதிர்பார்த்து காத்திருப்பவன் அவர் தான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். நல்வருந்து வானத்தவர்க்கு, அவரை அந்த நபரை யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு வள்ளுவரையா, வானத்தில் வாழும் தேவர்களாலும் விரும்பப்படும் நல்ல விருந்தினனாக நல்ல தேவனாக போற்றப்படுவான்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு நபர் நமக்கு இப்போ தான் ஒருத்தங்க வந்துட்டு போகிறாங்க, அவங்க போகும்போது இன்னொருத்தர் யாரும் வரமாட்டாரா, இன்னொரு விருந்தினர் யாரும் வரமாட்டாரான்னு எதிர்பார்த்து காத்திருப்பவரை யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு, வானத்தில் வாழக்கூடிய தேவர்களாலும் விரும்பப்படும் விருந்தினராக போற்றப்படுவார்கள்னு சொல்கிறாரு, சரிங்களா. அதுதான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு, ரைட்டுங்களா. ஓகே, இப்போ இந்த குறளுக்கான அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். செல் வருந்துனா தம் வீட்டுக்கு வந்துள்ள விருந்தினரை, ஓம்பினா அன்போடு உபசரித்து, வருவிருந்து இனிமேல் வரவிருக்கும் புதிய விருந்தினரை, பார்த்திருப்பான் எதிர்பார்த்து காத்திருப்பான். அப்போது நல் வருந்துங்கிறது அந்த சிறந்த விருந்தினராக இருப்பான். வானத்தவர்க்கு விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு, அப்போ வானத்தவருக்கு விண்ணில் இருக்க தேவர்கள் போற்றக்கூடிய சிறந்த விருந்தினராக இருப்பவர் யாரு, செல்வருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பவர்கள், ரைட்டுங்களா. ஓகே, 37வது குறள் பார்க்கலாங்களா. ரைட், ஒரே நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். இணை துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதை எப்படி படிக்கணும், இணை துணை என்பது ஒன்றில்லை விருந்தின், பிரித்து படிங்க. இணை துணை என்பது, இணை துணை தென்பதுங்கிறது சேர்த்து வரும். இணை துணை என்பது, தேக்கு பதிலாக என்பது போடுங்க. என்பது அது சேர்ந்துருக்கா, ஒன்றில்லைன்னு பிரிச்சுக்கோங்க. இணை துணை என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஸோ இதுக்கு என்ன வந்து அர்த்தம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை கவனிங்க, ஏன்னா இது அந்த வேள்வி பயன் அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக வந்து கொண்டு வந்திருக்கேன். இணை துணை என்பது ஒன்றில்லை அப்படின்னா விருந்தினர்களை உபசரிப்பதால் கிடைக்கும் புண்ணியத்தின் பயன், அதுதான் அந்த விஷயம், சரிங்களா. இணைத்துணை என்பது ஒன்றில்லைனா வர விருந்தினரை உபசரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற அந்த புண்ணியத்தோட பயன் இருக்குங்களா, அது இவ்வளவுதான் என்று உறுதியாக வரையறுத்து சொல்லக்கூடிய அளவு எதுவும் கிடையாது. ஸோ அந்த எப்பா இத்தனை பேர் நீ உபசரிச்சுன்னா உனக்கு இவ்வளோ புண்ணியம் கிடைக்குப்பா அப்படின்னு வந்து இவ்வளவுதான் வந்து அதை வரையறுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் முதல் லைன். ஏன்னா அது எப்படி மாறுபடுமா, விருந்தின் துணை துணை வேள்வி பயன், அந்த பயனின் அளவு நம்மை நாடி வந்த அந்த விருந்தினரின் தகுதியை பொறுத்து அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது லிட்ரலாக வந்துட்டு இதுதான் வந்து இந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. இது என்னோட புரிதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விருந்தினர் வராருன்னா அந்த விருந்தினர் மேன்மையை கடைப்பிடிக்கக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு நம்ம உபசரித்து அவரை வெளியனுப்பும் போது அதனால் கிடைக்கக்கூடிய பயன் வந்துட்டு பெருசாக இருக்கும். அதுவே ஒரு வந்துட்டு ஒரு அறத்தின் வழி நின்று செயல்படாத ஒரு வந்துட்டு தீய வழிகளில் நடக்கக்கூடிய ஒருவரை விருந்தினர் வந்திருந்தாலும் நம்ம அவர் என்ன பண்ணுறோம், உபசரித்து அனுப்பி வைக்கிறோம் போது அப்படி வந்தவர்களை
அனுபவிக்கிறதுல நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு பயனும் கிடைக்காதுங்கிறது தான் இந்த குறளோட மீனிங்காக இருக்குங்கிறது என்னோட புரிதல். இதில் ஏதாவது மாற்று கருத்து இல்லை, என்னோட புரிதல் தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்துட்டு அதை மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்னை விட இன்னும் கொஞ்சம் இது குறள் ஈஸியாக புரியலாம். அப்படி புரிஞ்சிருந்தா இதனுடைய அர்த்தம் இது இல்லை சார் இப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் 2-3 இடத்துல சோர்ஸ் வந்து பார்த்தேன். இந்த பேசிஸ்லாம் அதுவும் இன்னொரு இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேள்வி பயனோட வந்து சேர்த்து, இந்த வேள்வி பயன் இருக்கு இல்லையா, வேள்வினா அந்த வேள்வி இது பண்ணுவாங்கல்ல, யாகம் வளர்ப்பாங்களா, அதனோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை விட இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இணைத்துணை என்பது ஒன்று இல்லைன்னா விருந்தினர்களை உபசரிப்பதால் கிடைக்கும் புண்ணியத்தின் பயன் இவ்வளவுதான் என்று உறுதியாக வரையறுத்து சொல்லக்கூடிய அளவு எதுவும் கிடையாது. ஏன்னா அதை யாரை பேஸ் பண்ணி இருக்குமா, விருந்தின் துணை வேள்வி பயன். அந்த பயனின் அளவு வந்துட்டு நம்மை நாடி வந்த அந்த விருந்தினரின் தகுதியை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு மீனிங்கு. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ஈஸியாக தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குன்னா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. எனக்கு இது வந்து ஈஸியாக பட்டுச்சு, அதனால் இதை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த குறளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த குறளுக்கு வேறு யாருக்கும் நல்ல மீனிங் தெரிஞ்சது, அர்த்தம் புரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த குறளில் வந்துட்டு நம்ம இந்த குறளுக்கான ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கலாம். இணை துணைத்து, அதாவது இணை துணை என்பது, அதாவது இணை துணைனா இவ்வளவு என்று என்பதொன்று சொல்லக்கூடியதாக இல்லை, இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடியதாக இல்லை, அதான் இணை துணை என்பது ஒன்றில்லை. விருந்தின் வருகை தந்த அந்த விருந்தினரின் துணை தகுதி அல்லது அளவுக்கு ஏற்ப வேள்வி பயன் விருந்தோம்பும் புண்ணியத்தின் பயன். புண்ணியம் தான் இந்த இடத்துல வேள்வின்னு வந்து சொல்கிறாங்க. வேள்வி எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க, புண்ணியத்துக்கு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இணை துணை என்பது ஒன்றில்லை, சாரி, விருந்தின் துணை வேள்வி பயன். லைட்டாக எப்போ வந்துருச்சு, சாரி. ரைட், ஓகே. அடுத்த குறள் பாருங்க. ஸோ இது புரியுதுங்களா? பாருங்க, இணை துணை என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். ஓகே, ரைட். 8வது குறள் பார்க்கலாம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலை படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் அப்படின்னா இங்கே பாருங்களேன். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், பொருளை தேடி வருந்தி பாதுகாத்து அதை இழந்த பிறகு, இதுதான் முக்கியமான விஷயம். தேடி போய் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி அதை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வருந்தி, அதை வருந்தி பாதுகாத்துனா அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு பொருளை இழந்த பிறகு, அது நம்ம கையை விட்டு போன பிறகு நாம் இப்போது ஆதரவற்றவர்கள் நமக்கு யாரும் இல்லை என்று கூறி வருந்துபவர்கள் யார் என்றால், அப்படி வந்துட்டு ஒரு பணமே சேர்த்து வச்சிருக்கிறோம், நம்மளை விட்டு வந்து போயிடுச்சு, இழந்துட்டோம், ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆயிடுச்சு, தொலைச்சிட்டோம், திருடிட்டாங்க, இன்னொன்று பண்ணிட்டாங்க, அப்படி கஷ்டப்பட்டு தேடின பொருள் நம்மளை வந்துட்டு நம்மளை விட்டு போயிடுச்சுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, நாம் இப்போது ஆதரவு நமக்கு யாருமே இல்லை, நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம தனி அப்படின்னு வந்து கூறி வருந்துபவர்கள் யாருன்னு சொல்கிறாருன்னா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார், அதாவது அவர்கள் யாருங்கிறது அவங்கள சொல்றாங்க. அவர்கள் விருந்தினரை உபசரித்து செய்ய வேண்டிய நல் அறத்தை செய்யாதவர்களே ஆவார். என்ன அர்த்தம்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை தேடி அதை கஷ்டப்பட்டு பாதுகாத்து வச்சிருந்தும் அதை இழந்துட்டோம்னா நம்ம மனம் தளர மாட்டோம். ஏன்? நமக்கு மக்கள் இருக்காங்க. மக்கள்னா யாரு? நம்ம தேடி வந்த விருந்தினர்கள். அவங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலா, ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படி யார் வந்துட்டு நமக்கு யாருமே இல்லைப்பா, நமக்கு ஆதரவே இல்லைன்னு யார் நினைப்பா, அவங்கள தேடி ஒரு விருந்தினர்கள் வந்து அவங்கள உபசரித்து செய்ய வேண்டிய நல்லறத்தை செய்யாதவங்களுக்கு தான் எந்த மனுஷங்களும் போக மாட்டாங்க. இப்போது இது ஈஸியாக சொல்லலாம்னா, பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைப்பா, 4 மனுஷங்களை சம்பாதிங்கன்னு நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கான்செப்ட். பணம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், யார் கையில் வேணாலும் பணம் போகும். அது வந்துட்டு ஒரு நாள் நம்ம கையில் இருக்கும், இன்னொரு நாள் இன்னொருத்தர்கிட்ட இருக்கும், அது நமக்கு முக்கியமே இல்லை. ஆனால் அப்படி பணம், நம்ம ஒரு பணமோ இல்லை ஒரு பொருளோ ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம், அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை விட்டு நம்ம இழந்துட்டோம், நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்போது நம்ம அதுக்காக வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்படுறவங்க யாராக இருப்பாங்கன்னா, விருந்தினரை உபசரித்து அந்த விருந்தினர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நமக்கு ஒரு துக்கம் வரும்போது இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த விருந்தினர்கள்னா அந்த உறவினர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யாரோ ஒருத்தர் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த செல்வத்தை காட்டிலும் மனுஷங்களை நம்ம வந்து சம்பாதிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுதான் இது எனக்கு புரிதல், என்னோட புரிதல் வந்து இதுதான். அப்போ பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். சரிங்களா? இப்போ இந்த குறளுக்கான அந்த ஒரு வார்த்தைக்குமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பரிந்துங்கிறது வருத்தப்பட்டு, ஓம்பி பாதுகாத்து, வருத்தப்பட்டு பாதுகாத்து, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா பற்றற்றேம், யாரிடமும் பற்று இல்லாதவர், ஆதரவற்றவர்கள் ஆனோம். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இப்போ யாருமே இல்லைப்பா அப்படின்றது. என்பர்னா என்று சொல்வார்கள், வருந்துவார்கள். விருந்தோம்பி விருந்தினரை பேணி உபசரித்து, வேள்வினா இந்த இடத்துல அரைச்செயல் அல்லது தானம் செய்யும் கடமை, அது தலைப்படாதார், அந்த நற்பயனை அடையாதவர்கள். ஸோ இதான் வந்துட்டு இந்த குறளுடைய கான்செப்ட்.
பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். சரிங்களா? ஓகே, இன்னும் 2 குறள் தான் இருக்குது, முடிச்சிடலாம், வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, 9வது குறள் பாருங்கள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த குறள்லாம். ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கவே ஈஸியாக இருக்கும். முதல்ல படிக்கும்போது புரியாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. கவனிங்க, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா அப்படின்னா செல்வம் அல்லது உடைமை, அதாவது உடைமையுள்னா இருக்கிற உடைமையிலேயே ரொம்ப இன்மை அப்படிங்கிறது வறுமை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, அதாவது செல்வம் அல்லது உடைமை என்று கருதப்படும் பலவற்றில் நிறைய சொத்து இருக்குது, நிறைய செல்வ புலங்கள் இருக்குது, அதில் அந்த உடைமைகளெல்லாம் இன்மைனா இல்லாமைன்னு அர்த்தம். அதில் வறுமை, எந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா வறுமைன்னு சொல்லுவோங்கிறது சொல்ல வருவாங்க என்று சொல்வது விருந்தினரை பேணி காக்காமல் தவிர்ப்பதே ஆகும். அதாவது நம்மளோட வறுமைனா எப்போ அந்த வறுமையை வந்துட்டு சொல்லுவாங்கன்னா, உடைமையில் இன்மைங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா, நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை, சொத்து இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, அதெல்லாம் வந்து வறுமை இல்லை. எது வறுமையாக சொல்கிறாங்க? தன்னை நாடி வரும் விருந்தினரை பேணி காக்காமல் தவிர்ப்பது, அதுதான் வந்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாங்கிறது. நம்மளை தேடி வந்தவங்கள உபசரிக்காமல் அவங்களுக்கு தேவையான நமக்கு வீட்டுக்கு விருந்தினர் வராங்கன்னா நம்ம உபசரித்து அவங்களுக்கான இது வந்து அந்த அந்த அறத்தை வந்து செய்யணும். அப்படி செய்யாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் அவங்க வறுமையில் உள்ளவர்களே. ஸோ அந்த வறுமை வந்து யார்கிட்ட இருக்கும்னா பாருங்கள், மடமைனா அறியாமை, அந்த மடமை மடவார்க்கன் உண்டு, மடவார்னா அறிவற்றவர்கள் உண்டுங்கிறது காணப்படும். அப்போ உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா, புரியுதுங்களா? உடைமையுள் இன்மை, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒரு வறுமை இருக்குது. அந்த வறுமையை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க? தன்னை நாடி வரும் விருந்தினரை பேணி காக்காமல் தவிர்ப்பதை சொல்கிறாங்க. அப்போ உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. அப்படி செல்வத்தை மட்டுமே நமக்கு வந்து இருந்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லைங்கிற அந்த மடமை அறியாமை யார்கிட்ட இருக்கும்? அறிவற்றவர்கள்ட்ட தான் இருக்கும். அப்போ அறிவு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு பணத்தை விட மக்களை தான் நேசிப்பாங்க. அப்போ நம்மளை தேடி வரவங்களை விருந்தினர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கான தேவைகளை செய்து ஒரு ரேப்போ, நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க நல்லபடியாக அனுசரித்து அவங்கள உபசரித்து அவங்களை வந்துட்டு நல்ல மனம் கோணாமல் திரும்ப அவங்க இதுக்கு வந்து வழி அனுப்பி. இதுதான் வந்து கான்செப்ட், புரியுதுங்களா? இப்போ இந்த குறள் படித்து பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு புரியும். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. ஸோ அப்படியே நம்ம பொருளுக்கு வந்துடலாம். உடைமையுள்னா பாருங்கள், செல்வம் அல்லது பொருட்கள் இருக்கும் நிலையிலும், இன்மைனா வறுமை, விருந்தோம்பல் விருந்தினரை பேணி பாதுகாத்தல், ஓம்பானா போற்றாத அல்லது செய்யாத, மடமை அறியாமை, பேதமை மடத்தனம், எப்படினாலும் வச்சுக்கலாம். மடவார்க்கன் அறிவற்ற மூடர்களிடத்தில் உண்டுனா இருக்கிறது அல்லது காணப்படும் நிலையாக இருக்கும், எப்படினாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. சரிங்களா? இதுதான் வந்து 39வது குறள். அடுத்த குறள் பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச குறளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, 6th ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், பட் ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு இது ஈஸி தான். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. நல்லா பாருங்கள், மோப்ப குழையும், மோப்பம்னா மோந்து பார்த்தாலே குழையும், அனிச்சங்கிறது ஒரு மலர். அப்போ முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. முகம் திரிந்துனா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை நம்ம முகம் சுழிச்சிட்டு நம்ம வந்தவங்கள ஏனோ தானோன்னு வரவேற்று வந்துட்டிங்களா வாங்க வாங்க அப்படின்ட்டு அப்படியே மேலையும் கிளியும் பார்த்து உள்ளே கூப்பிட்டேன்னா அந்த இடத்துல அவங்க காலி. ஏன்டா இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஆயிரும் இல்லையா? அதுதான் இன்னும் அதை தான் சூப்பராக வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. இங்கே கீழே பார்க்கலாம். மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம். ரைட், மோப்ப குழையும் அனிச்சம்னா எல்லா மலர்களை விடவும் மென்மையானது அனிச்ச மலர். அந்த அனிச்ச மலர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மலரை ஒருவர் மோந்து பார்த்தாலே வாடி விடுமா. இப்போ மல்லிகைப்பூலாம் காலையில் வச்சா சாயந்தரம் தானே வாடுது. ஏன்னா அது காற்றுல இருந்து அதோட மனம் வெளியில் போக 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 தான் அது வாட ஆரம்பிக்கும். அப்படி அந்த கான்செப்ட் படி அனிச்ச மலர் வந்து ரொம்ப 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 சாஃப்டானது, மிகவும் மென்மையானதுன்றாங்க. அப்படி அந்த அனிச்ச மலர் ஒருத்தர் மோந்து பார்த்துட்டாலே அது வாடி போயிடுமா. புரியுதுங்களா? அடுத்த செகண்ட் இன்ஸ்டண்ட்டாக இப்போ சைனைட்ஸ் எப்படி வாயில் வச்சோம்னா காலி, அந்த மாதிரி இந்த மலரை இந்த பூ எடுத்து மூக்கில் வச்சு மோந்து பார்த்துட்டோம்னாலே அது என்ன ஆயிடுது? வாடி போயிடும். இன்ஸ்டண்ட்டாக நடக்குதா? ஸோ அதுக்கு தான் அதை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அப்படி முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து, அது போல நம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்காமல், சிரிச்ச முகத்தோடு வரவேற்காமல், ஐயோ வந்துட்டாங்களே ஏதோ ஒன்று கடமைக்கேன்னு வரவேற்றமா, அங்கேயே காலி, முகம் வேறுபட்டு அல்லது பார்த்தாலே அவர்கள் உள்ளம் வாடி வருந்த
வருந்துவார்கள். ஸோ நம்ம வீட்டு வாசலில் சிரிச்ச முகத்தோடு வாங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறதுக்கும், நம்ம கடுகடுன்னு வச்சுக்கிட்டு ஏன்டா வந்தாங்கிற அந்த மைண்ட் செட்டில் கூப்பிட்டோம்னா அங்கேயே தெரிஞ்சிருமா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். சே என்ன நம்ம ஒரு இதாக வந்து இப்படி வந்து ஒரு வாங்கன்னு கூட ஒழுங்காக சொல்லியே, நம்மளை வந்து விசாரிக்கலையே, உள்ளே வர சொல்லி அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதான் சொல்கிறாங்க. மோப்ப குழையும் அனிச்சம். மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வந்துட்டு வாடி போயிடும். முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. நோக்கன்னா பார்க்கறது. முகம் திரிந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒருத்தங்க விருந்தினரை பார்த்தாலே அந்த விருந்து வந்து குழஞ்சிரும் கெட்டு போயிடும். சாதம் குழஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் குழையும் விருந்து. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு மீனிங் பாருங்களேன். மோப்பங்கிறது முகந்து பார்த்தல். மோப்பம்னா மோந்து பார்க்குறோம் இல்லையா, அதுதான். குழையும்னா வாடிவிடும். அனிச்சம்ங்கிறது அனிச்சம் மலர். முகம்ங்கிறது நம்ம இது முகம் திரிந்துனா வேறுபட்டு அல்லது வாடி மாறுபட்டு அதாவது சந்தோஷமாக இல்லாமல் இன்முகமாக சிரிச்ச முகமோடு இல்லாமல் வேறு மாதிரி வச்சுருந்தோம், அதுதான் முகம் திரிந்து. நோக்கன்னா பார்த்தால் குழையும் வாடி விடுவார்கள் அல்லது வருந்துவார்கள். விருந்துங்கிறது விருந்தினர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த குறளுக்கான மீனிங். மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. ரைட்டுங்களா? ஸோ ஒரு 10 குறள் வந்து இன்றைக்கி பார்த்துட்டோமா? இது வந்து விருந்தோம்பல் அதிகாரத்தில் வரக்கூடிய 10 திருக்குறள்கள். எல்லா திருக்குறளுமே முக்கியமானது தான். நல்ல இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் முக்கியம், நம்ம லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாத்தையுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அதில் இருக்க நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். சரிங்களா? ஓகேவா? ரைட். ஸோ நமக்கு திருக்குறள் கிளாஸ் பாருங்கள், 4 அதிகாரம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறந்துச்சுப்பா. ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை, அதுக்கப்புறம் பொறை உடைமை, அப்புறம் ஊக்கமுடைமை. இப்போ வந்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா விருந்தோம்பல். ஸோ 4 அதிகாரம் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 4மே வந்துட்டு நமக்கு ப்ளேலிஸ்ட்லேயுமே ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 10 திருக்குறளாக பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு வந்து 20 அதிகாரம் வந்து முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு வீக்லி பேசிஸ்லாம் ஒரு திருக்குறள் கிளாஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், போக போக வந்து ஸ்பீடப் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.